கேக்குதுடா. ஹலோ. பசங்க குட் ஈவினிங்ண்ணா. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங். நீங்க இப்ப எந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்க, இல்ல ஏதாவது என்டர் பண்ண மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இல்ல இப்ப நான் டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஐடி டெவலப்பர். ஓகே. என்ன மாதிரி செக்டர்ல வேலை பார்க்குறீங்க? ஏன்னா ஐடில பொறுத்த வரைக்கும் ஒரு செக்டர் இண்டிவிஜுவலா இருக்கும், அதனால நான் ஒரு ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது வோடஃபோன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. அங்க ஏதோ இஷ்யூஸ் மீன்ஸ் அங்க சைட் ஏதோ இஷ்யூ மீன்ஸ் நான் இங்க ரெடி பண்ணுவேன். ஒரு வெப்சைட்ல வேலை பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட. வோடஃபோன் வெப்சைட் கேள்விப்பட்டு, வோடஃபோன் தெரியுமா உங்களுக்கு சிம்மு? தெரியும். அந்த கம்பெனி தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வோடஃபோன் அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு நீங்க இப்போ டிசிஎஸ்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா அதோட எப்படி நீங்க உள்ள வந்தீங்க, அதுக்கு என்னென்ன பண்ணீங்க? நான் டிசிஎஸ் ஆஃப் கேம்பஸ் தான் அட்டன் பண்ணேன். வாக்கிங் வந்துச்சு, அதில் அட்டன் பண்ணி தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணோம், நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஹெச்ஆர், அண்ட் தேர்டு வந்து நார்மல் ஜென்ரல் ஹெச்ஆரும். இதுக்கு நீ ஆப்டிடியூட் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கிளியர் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் செகண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் அவங்க சப்ஜெக்ட் பேஸில் தான் கேள்வி கேட்பாங்க. அந்த ஆப்டிடியூட் வந்து நீங்க எப்படி, ஏன்னா முக்கால்வாசி பசங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் தான் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. அது அந்த அளவு யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பார்க்க மாட்டாங்க, அதனால கேட்குறேன். ஆப்டிடியூட் கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது. பட் ஆனால் நீ திரும்ப ஒரு சம்ஸ் திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இதாயிரும். ஏதோ டவுட் மீன்ஸ் உங்கள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் கேட்கலாம், சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா இது. சரி. இப்போ வந்து உங்க சேலரி பேக்கேஜ் அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ரிவீல் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது அலோவ்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ 24 வாங்கிட்டு இருக்கேன். என் ஆனுவல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3.5 வரும். 3.5 வரும். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நீங்க பசங்க வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கருத்து நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ஐடி இப்போ நல்லா ஹைல தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஐடி செக்டர் சூஸ் பண்ணீங்கன்னா நல்லா தான் இருக்கும் கெரியர் உங்களுக்கு. அது மேபி நீங்க அந்த டெவலப்பர் செக்டர்ஸ் தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சரே இருக்கு. ஜாவா டெவலப்பர் அண்ட் லினக்ஸ் டெவலப்பர் மீன்ஸ் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா ஃபியூச்சர் இருக்கு. அரவிந்த், நீ ஏதாவது கேக்குறியா? ஹலோ சார், ப்ரோனே சொல்லுங்க ப்ரோ. சார்ல டிசிஎஸ்ல இப்போ வேகன்சிஸ் எல்லாமே எப்படி இருக்கு? ரெசெஷன் ஏதாவது அஃபெக்ட் பண்ணிருக்கா, இல்ல அதெல்லாம் இல்லாம நார்மலா தான் போயிட்டு இருக்குங்களா? டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெசெஷன்ஸ்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அது ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும். மற்ற எந்த எம்என்சி கம்பெனி பண்ணும்போது டிசிஎஸோட ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப அதிகம், அதனால அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நீங்க இப்ப ரெக்ரூட்மெண்ட் போயிட்டே இருக்கு. இப்ப 2024 ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. என்கியூடின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, டிசிஎஸோட என்கியூடின்னு. அதை நீங்க அப்ளை பண்ற மூலமா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் அதுலேயே மெயிலே ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஆப்டிடியூட் அட்டன் பண்ணணுங்கிறது அதுலேயே உங்களுக்கு ஃபாலோவாக வரும். என்கியூடின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு, அதில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்ளை பண்ணுறது எல்லாமே. இப்போ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல இருந்து இப்போ டிசிஎஸ்குள்ள ஐடி என்டர் ஆகணும்னா அதுக்கு ஏதாவது கன்செஷன் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்குங்களா? பண்ண முடியுங்களா? இல்ல மெக்கானிக்கல் நீங்க படிச்சு வரலாம். எங்க ப்ராஜெக்ட்லயே என்னோட கொலீகே ஒருத்தர் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் தான், அவரே ட்ரை பண்ணி வந்திருக்காரு. அதுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க மெக்கானிக்கா இருந்தாலும் ட்ரைனிங் நீங்க அது ஃபுல்லா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேடி செக்ஷன் வைப்பாங்க, அதெல்லாம் நீங்க பிரச்சனை இல்லை. நீங்க ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ஹெச்ஆர் ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லித்தரலாம் இங்க வந்து சொல்லி தருவாங்க உங்களுக்கு எல்லாமே. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ.
க்ளோஸ் பண்ணிடலாமா? தேங்க்யூ சொல்லிடுவோம்ல. சொல்லிடுறேன் மாப்பிள்ள. அவரே கட் பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ ஓகே. தேங்க்யூ ப்ரோ. சரி ராதி, நான் போட்டா ராதி. அவ்வளோதான்.